அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சைக்காலஜி சம்மந்தமான கொஸ்டின்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அதாவது டெட்டு, டிஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 15 கொஸ்டின் வந்து இப்போ போடுறேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு போடலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ ஃபர்தராக நம்ம சேனலில் இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் எது? சிசு பருவம். ரெண்டாவது, வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்ரி சுரப்பி சுரக்கும்போது, அதாவது வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்யூட்ரி சுரப்பியில் சுரக்கும்போது அசாதாரண உடல் வளர்ச்சி வந்து ஏற்படுது. அடுத்து மூணாவது கொஸ்டின், குழந்தையின் சுதந்திர உணர்விற்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் 2 முதல் 3 வயதில் வந்து ஏற்படுத்துகிறது. அடுத்து நாலாவது கொஸ்டின், பியாஜேவின் ஒருவருடைய அறிவுசார் என்ற சொல் கீழ்கண்ட ஒன்றில் குறிப்பிட பயன்படுத்துகிறது. ஸ்கீமா. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியாஜே சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மஸ்ட்டு வந்து அதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ பியாஜேவோட டீட்டெயில்ஸும் பிஎட் புக்கில் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணுங்கள். அடுத்தது ஃபிஃப்த்து, எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? ஸோ 8 நிலைகளை வந்து கொண்டிருக்கு. அடுத்தது, கவனவீச்சு அறிய உதவும் கருவி டாட்டிஸ், அதாவது டாச்சிஸ் டாஸ்கோப். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கவனவீச்சு அறிய உதவும் கருவி டாச்சிஸ் டாஸ்கோப். அடுத்தது வந்து, ஒருவருடைய ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது மனவளர்ச்சி அதிர்வுகள். ஒருவருடைய ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைவது மனவளர்ச்சி அதிர்வுகள். அடுத்து எட்டாவது, ஒழுக்க வளர்ச்சியை பற்றி கூறிய உளவியல் அறிஞர் யார்? ஒழுக்க வளர்ச்சி பற்றி கூறிய அறிஞர் வந்து பியாஜே தான். அடுத்தது, நுண்ணறிவு 2 காரணிகளால் ஆனது என கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியர்மேன். இவர் தான் வந்து நுண்ணறிவு 2 காரணிகளால் ஆனது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து 10வது கேள்வி, நுண்ணறிவு ஈவு என்பது மனவயது பை கால வயது இன்ட்டு 100. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. நுண்ணறிவு ஈவு என்பது மனவயது பை கால வயது இன்ட்டு 100. அடுத்தது 11வது கேள்வி, பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை டேஸ் எனலாம், அதாவது தர்ம சிந்தனை எனலாம். அடுத்து 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று மனப்பாடம் செய்து கற்றல். ஸோ கற்றல் வகையில் பொருந்தாத ஒன்று என்னென்னா மனப்பாடம் செய்து கற்றல். அடுத்து 13வது, குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ. ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. குழந்தை மைய கல்வி அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் ரூசோ தான் டிக் பண்ணணும். அடுத்தது 14வது, தன்னிச்சையாக எழும் துலங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்த கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எது? ஸோ எளிதாக அவர் வந்து பயன்படுத்தினார். அடுத்தது 15வது கேள்வி, இவற்றுள் பொருத்தமான ஜோடி, அதாவது இதில் வந்து 4 ஆன்சர் 4 இது கொடுத்துட்டு கேட்குறதுல எது நமக்கு இதாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஆன்சர் மட்டும் போட்டிருக்கு. அதாவது ஸ்கின்னரோட கற்றல் விதி தான். ஸோ கற்றல் விதினா உங்களுக்கு ஸ்கின்னர் அப்படிங்கிறத ஞாபகம் வரணும். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு 4 ஆன்சரை கேட்டுட்டு அதில் 3 வந்து தப்பாக இருக்கும், 1 சரியாக இருக்கும் இல்லையா? அந்த சரி தான் வந்து ஸ்கின்னர் கற்றல் விதி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 15th கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கான கேள்வி, அதாவது ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத என்னென்னா, ஹோம்ஒர்க்னால் நீங்கள் வீட்டில் எதை வந்து நீங்கள் போய் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இது பாருங்கள். ஸோ நான் 8th கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, 8th கொஸ்டினும் 4th கொஸ்டினும் வந்து சொன்னேன். அதில் பியாஜே சொன்னேன். ஸோ பியாஜே சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ரீட் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ. ஏன்னா பியாஜேலேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி, அது பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் டெட்டாக இருக்கட்டும், கட்டாயம் ஒரு கேள்வி கேட்கப்படும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இந்த சைக்காலஜி கொஸ்டின்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் வந்து